இன்றைய தினம் சுவையான மசாலா சேர்த்து ஒரு நீர் உருண்டை, அதாவது உப்பு உருண்டை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு ஒரு 2 டம்ளர் அரிசி 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவே ஊற வைத்து எடுத்து வைத்துள்ளேன். அதனை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி சிறிதளவு நீர் சேர்த்து கரகரப்பாக இருக்கும் அளவிற்கு மாவாக அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்து உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன், தேங்காய் 1 மூடி சேர்த்து நன்றாக வதக்கி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதனை அந்த மாவினில் சேர்த்து தேவையான அளவிற்கு உப்பும் சேர்த்து நன்றாக கலந்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு இதனை ஒரு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி இட்லி பானையில் நன்றாக வேக வைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து தேவையான அளவிற்கு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகாய் 2 கொத்து அளவிற்கு கறிவேப்பிலை, தேங்காய் 1 மூடி சேர்த்து நன்றாக வறுத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து ஒரு மிக்சி ஜாரினில் நன்றாக ஒரு பொடியாக அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அரைத்த அந்த பொடியினை இந்த வேக வைத்த சிறிய உருண்டைகளின் மீது தூவி எடுத்தால் ஒரு அருமையான மசாலா நீர் உருண்டை தயார். அந்த மீத மாவினை மசாலா இல்லாமல் உருட்டி வேக வைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.